ஆக ஆக அழகுடா. நீ சக்க போடு போடு ராஜா. உன் காட்டுல மழை பெய்யுதே, சட்டப்படி தொட்டு பேசு. நீ பயந்தால் என்ன ஆவதே? மாப்பிள்ள பின்னியா? சகல என்னையா நாடா கொட்டாயா? அது கல்யாண மண்டபம். கல்யாணம் ஆனவன் தானே. கல்யாண மண்டபத்தில் வேலையை போய் பாரியா. கோபி கோபி கோபி, என்னடா கல்யாண மண்டபம்டா அது? இந்தாம்மா, சிரிச்சது போதும். சிரிப்பு அடக்கிட்டு கல்யாணம் பண்ணா லட்சணமா நடந்துக்காங்க. போங்க, அழைச்சிட்டு போங்கம்மா. அடடா அடடா, என்ன சிரிச்சுட்டே இருக்கான்? காணாத கண்டானா? என்னடா அது? இதுக்கு முன்ன பொம்பளை பிள்ளை சிரிச்ச பார்த்ததே கிடையாதா? பொம்பளைங்க வேலை பார்க்குற கார்மெண்ட்ஸ் தானே வேலை பார்த்துருக்கான். ஒருத்தி கூட சிரிச்சிருக்க மாட்டா போல இருக்கு. அதான் இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். கோபி கோபி, என்னடா கல்யாண மண்டபம்டா அது? மாப்பிள்ளைய லட்சணமா சீக்கிரம் ரெடியாக போ. என்னடி இது? உன் தம்பி இதுக்கு முன்ன பொம்பளை சிரிச்சு பார்த்ததே கிடையாதா? ஏன் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் தான் வேலை பார்த்தான். அங்க ஒருத்தி கூட சிரிச்சிருக்க மாட்டா போல இருக்கு. அதான் இந்த சிரிப்பு சிரிக்கிறான். ஒன்னு நிச்சயம்டி, ஒரு சிரிப்பு சிரிச்சா மொத்த குடும்பமா சேர்ந்து உன் தம்பி அந்த வீட்டுக்கு தத்து கொடுத்து விட்டீங்க. அது என்னடி அப்படி ஒரு சிரிப்பு? அவ சிரிச்ச சிரிப்புல உன் தம்பிக்கு அடி வயித்துல இருந்து ஃபீலிங் வருதோ? எங்க நானும் சிரிக்கிறேன், உனக்கு ஃபீலிங் வருதா பார்க்கலாம். ஐயோ கருமம், இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்க போறேனோ தெரியல. சரி, உனக்கு தான் வரல, நீ சிரிய, எனக்கு ஏதாவது வருதா பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எங்கேயாவது கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போச்சா? ஒரு தடவை போன பாட்டி, அங்க நிச்சயதார்த்தம் நடக்குது இல்ல, அவங்களே அப்பா. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? ஏங்க நான் சரியா சமையல் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது? அதெல்லாம் இல்ல, இன்விடேஷன்ல என் பேர் ரெட்டிப்பு பண்ண கம்ப்ளைண்ட். என்ன சொல்றீங்க? என்ன இருட்டடிப்பு? ஏமா லீலா, உங்க கல்யாணத்துல இவரு பேரை போடுறதே மறந்துட்டீங்களா? அது இல்லைங்க, விஜயோட கல்யாண பத்திரிக்கையில அக்கா புருஷனு என் பேரை போடல. அது ஏன்? அது அப்ப நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல? ஏங்க இப்பதான் உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டேன். நாளை காலையில கல்யாணம். அந்த கல்யாண பத்திரிக்கையில என் பேர் இல்ல. இதை கடிச்சு என்ன வெளிநடப்பு செய்யக்கூடாதா? அது சரி, எங்க வீட்டு மாப்பிள்ளைங்கள்ல என் வீட்டுக்காரர் தான் ஒரு மாதிரி நினைச்சேன். என்ன சொல்றீங்க? பின்ன என்னங்க, 2 பேரோட கல்யாண பத்திரிகையை ஒரே இடத்துல தானே அச்சடிக்க கொடுத்துருக்கோம். அதுல எப்படி உங்க பேரை லீலா புருஷன் போட முடியும்? என்ன சார் சிரிக்கிறிய? என் முன்னாடி எவ்வளவு விவரமா பேசுறா பத்தியா? காலம் கலிகாலமா போச்சு. அதனாலதான் யாரு விவரமா பேசுறாங்க எல்லாம் ஆகி போச்சு. அதெல்லாம் கிடையாது. என்ன யாரும் இங்க மதிக்கல. நான் வெளிநடப்பு செய்ய போறேன். லீலாவை இந்த கல்யாணத்துல கலந்துக்காம வெளிநடப்பு செய்ய போறேன். என்ன பேசுறீங்க? ஐயோ மாமா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. வேண்டாம் மாப்பிள்ள, விளையாட்டுக்காக கூட இந்த மாதிரில பேசாதீங்க. சாரி மாமா. என்ன அப்பா, சரோ இன்னும் காணுமே? சரோ இன்னும் வரல? இல்லம்மா, வந்தா நம்மள தான முதல்ல பாப்பா. ஏம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? நானும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் அவளுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா பெரிய வேலை, இங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. தானா அப்பா, நான் மாணிக்க மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி பாக்க. சரிப்பா. லீலா வா, நம்ம உள்ள போய் மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். வா மாமா, நீங்க போய் வந்த எல்லாம் கவனிங்க, போங்க. வா லீலா. ஐயா, ஒரு ஃபோன் பண்ணலாம்ங்களா? இதில் பண்ணலாம்ங்களா? ஹலோ, 24873773 அங்க மாணிக்க இருக்கிறாருங்களா? சரியான நம்பர் தானே பண்ண. ஐயா, இன்னொன்னு பண்ணிக்கிறேங்க.
24877373 தானுங்களா? அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். என்னண்ணே? ஒரு சின்ன உதவி. ஒன்றும் இல்லை, ஒரு அறுவை பாட்டி காலங்காத்தால ஃபோன் பண்ணி கடனுக்கு சரக்கு கேட்குது. நான் 2-3 தடவை ராங் நம்பர்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்ணுது. நீங்கள் பேசி சமாளிங்களேன். இவ்வளவுதானே? கொடுக்க பேசிக்கிறேன். ஹலோ ஐயா, இது 24877373 தானுங்களா? யார் வேணும்? ஐயா, அங்க மாணிக்கையா இருப்பாரு, கூப்பிடுங்கய்யா. யோ மாணிக்க, நீங்க யாரும் இல்லையா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? முதல்ல நம்பர் சரியா இருக்கா பாரியா? ஐயா, இது ராங் நம்பர் இல்லையா, கரெக்டா எழுதி வச்சுட்டு பண்றியா? 3 வாட்டி பண்ணியா? யோ சாவுக்ராக்கி, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஆள் இல்லைன்னு சொன்னா புரியாது. வையா டெலிபோன பண்ணாட. ஐயா, ஏண்ணா சாதாரணமாக ராங் நம்பர்னு சொல்லி சமாளிக்க தானே சொன்னேன். கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. ஏன்னா சும்மா போறவனை கூப்பிட்டு பேச வச்சுட்டு இப்ப திட்டுறீங்களா? தேவைதானே எனக்கு இது? வேணும் ஐயா, இந்தாங்கய்யா. பேபி கண்ணு, நேரமாச்சு, சீக்கிரம் ஆமா. ஏன் அவசரப்படுற? புடவைய சரிப்படுத்திக்க வேண்டாமா? பேபி, வரவேற்பு வர்றவங்களாம் ஒன்னே என்னமா பார்க்க போறாங்க? பொண்ணு மாப்பிள்ளைய தானே பார்க்க போறாங்க. கொஞ்சம் இரியா, என்ன? ஒரே ஒரு தடவை கண்ணாடியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கிழவி சிங்காரிச்சிட்டு வர்றதுக்குள்ள சீமையே பறி போயிடும் போல் இருக்க. இந்த கிழவியோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. என்ன பெருசு, கிழவிய உள்ள விட்டுட்டு இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? கிழவி பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கணும்னு சொன்னேன். அதான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அடடே வாங்க வாங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் சரோவை பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி எங்க தாத்தா? உள்ள மேக்கப் பண்ணிட்டு இருக்கா, இப்ப வந்துடுவா. மேக்கப் எதுக்கு தாத்தா? அவங்க சும்மாவே அழகா இருப்பாங்களே. சரோ, சரோ, என்ன பிரச்சனை? அப்பதான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்பவா சொல்லு, என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு போறதுல ஏதாவது சிக்கலா? என்ன சரோ, கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன சிக்கல்? யார் பண்றது? ஓ மாமியாரா? ஆமா ரம்யா, அத்தைதான் இந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன் புருஷன் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவாரு? அம்மா சொல்றதுதான் நியாயம்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட விவசாய இல்லையா உன் புருஷனுக்கு? ஆமா, என்ன காரணம் சொல்றாங்க உங்க மாமியாரு? கோபி நிர்மலாவை பொண்ணு பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாருல்ல, அதனால அவங்க கல்யாணத்துக்கு நாங்க போக கூடாதான். கோபி கல்யாணத்துக்கு நீங்க போக வேண்டாம், ஆனா விஜய் கல்யாணத்துக்கு போலாம்ல. உன் மாமியார் ஏதோ வேணும்னே குள்ள நெறித்தனமான வேலை பண்றாங்க, புரிஞ்சுக்கோ. புரியுது, ஆனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியலையே. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், கிளம்பி என் கூட கல்யாணத்துக்கு வா. எப்படி ரம்யா? அது அப்படிதான், எல்லார்கிட்டயும் ஓ மாதிரி அப்ராணியா நடந்துக்கிட்டா இழிச்ச வாயின்னு நினைப்பாங்க. அவரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி வர முடியும்? உங்க கூட எப்படி வர முடியும்? ஏன் வரக்கூடாது? உன் புருஷன் கேட்டா, ஐயா உங்க தங்கச்சி வேண்டான்னு சொல்ற ஒரு கல்யாணத்துக்கு நீங்க வர வேண்டாம், ஆனா ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வருவேன்னு சொல்லு. அவரால ஒண்ணும் பதிலே சொல்ல முடியாது. அப்படி இல்ல ரம்யா, என் 2 தங்கச்சிங்களோட கல்யாணத்தையும் முன்ன நின்னு பேசினதே இவர்தான். கோபிய பத்தி அப்பா கிட்ட பேசினதும் இவர்தான். கல்யாணத்துக்கு வர்றதோ கல்யாண வேலை பாக்குறதோ அவருக்கு ரொம்ப இஷ்டம்தான். ஆனா அவர் அம்மா சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை அவருக்கு, அவர் சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு. இதுல எதுவும் பண்ண முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. இந்த நிலைமையை மாத்தணும்னா நீதான் தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல ரம்யா, எனக்கு இருக்கிற குடுப்பனை அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ரம்யா, ரம்யா, எங்க வீட்ல மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க. சரி, நாங்களாம் போயிட்டு வரோம்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கே. போசனே நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? இந்த கோட்டு சூட்ல பார்க்கல நீங்க ஏரோப்ளேன் ஓட்ட போலாம், அந்த அளவுக்கு அம்சமா இருக்கீங்க. என்ன டிரைவர் ஆக்கி போட்டீங்க? என்னமோ நான் கார் டிரைவர்னு சொன்ன மாதிரி சொல்றியா? ஏரோப்ளேன் ஓட்ட போறேன்னு சொன்னேன் தம்பி. எப்படி பார்த்தா அது டிரைவர் வேலை தானே, வேற அதுக்கு மேல ஏதாவது வேணாம். மாமா நீங்க சொல்லுங்க மாமா எப்படி இருக்கு? என்ன கேட்டா மாப்ள கரெக்டா எப்படி சொல்றது? இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்களே டிக்கெட் கலெக்டர், அவங்கள மாதிரி இருக்க மாப்ள நீ. இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாமே. ஏமாமா நம்ம ரேஞ்சுக்கு எப்ப மாமா வர போறீங்க? எவ்வளவு டீக்கா ட்ரெஸ் பண்ணி கோட் சூட் போட்டு. ஆமா போட்டோகிராஃபர் சொல்லி விட்டீங்களா? அவங்கிட்ட சொல்லி அனுப்பி அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மாப்ள. அப்படியா? பவானி அந்த பக்கம் பூவை சரி பண்ணி விடு. டேய் முதல்ல வெளிய போடா. சொல்றல முதல்ல வெளிய போ. விஜி என்ன சொல்ற? அக்கா அவனை முதல்ல வெளிய போ சொல்லு. விஜி சும்மா இருடி. அது வேற ஒண்ணு இல்லைங்க, இங்க போட்டோ எடுக்க வேண்டாம், நீங்க வெளிய இருங்க, நான் அவனை கூட்டி வரேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? அக்கா அவன் தெரியுது நீ என்ன சொல்ல வர தெரியுது. இது பாரு அது கடந்த காலம், அதெல்லாம் இப்ப மறந்துரு. கல்யாணமாயி புது வாழ்க்கை தொடங்க போகுது. சொன்ன கேளுப்பா. இது பாரு சரி கொஞ்சமாவது சரிடி. சரி விஜய். லீலா நீ போ, நாங்க கூட்டு வரோம். வா அக்கா அந்த மாலை எடு. பவானி மாலை கூட சரி மாலை மாட்டிக்கல. கோபி இந்த மாலை சரி இந்த இதை வச்சுக்கோ. வாழ்த்துக்கள் சார். வணக்கம் தம்பி. வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வாமா. வா. Wish you happy married life. Thank you. பாட்டி. கோபிகண்ணே பாட்டியுடைய அன்பளிப்பு. Thank you பாட்டி. விஜயமா இது உனக்கு. வணக்கம் மாப்ள. அம்மாடி இந்தா நல்லா இருக்கு. வணக்கம் தம்பி. இன்னைக்கு போலவே என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. Thank you. ஹலோ கல்யாண வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் தான். ஒரு நிமிஷம். எங்கம்மா சரவணா காணும்? உங்களுக்கு முன்னாலே வருவான்னு நினைச்சேன். அது வந்துப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, மனசு கிட்ட அடிச்சுக்குது இல்ல. பதட்டப்படாதீங்கப்பா. சரோட மாமியார் வழக்கம் போல பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னம்மா பிரச்சனை? கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரோவோட புருஷனும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு சரோவை போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாவம்பா சரோ மனமுடைஞ்சு உட்கார்ந்துருக்கா. என்னம்மா சோதனை? சரி நீ போய் சாப்பிடுமா, நான் சரோ விட்டு போய் விசாரிச்சுட்டு வரேன்.